வணக்கம். வாழ்க வளமுடன். காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல பொதுவான ஜோதிடம் சம்பந்தமான, ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்களை இதுவரை நாம் பார்த்து வந்தோம். முதன்முறையாக நம்ம சேனல்ல ஒரு ஜாதக ஆய்வு அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுக்கிறோம். ஏன் இந்த ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுக்கிறோம்னா, ஒரு மனிதனோட உயிர் ஆயுள் சம்பந்தமான விஷயம் இதுல அடங்கி இருக்கு. அதனாலதான் இந்த ஜாதகத்தை முக்கியத்துவம் கொடுத்து ஆய்வுக்கு எடுத்திருக்கிறோம். ஒரு 20 நாட்கள் முன்னாடி ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வந்தது. அந்த ஜாதகரோட மகள் தன்னுடைய தந்தைக்காக இந்த ஜாதகத்தை பார்த்தாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு சின்ன மெடிக்கல் ஹிஸ்டரி அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக சொல்லிடுவோம். ஆசனவாய் பகுதியில் அவங்களுக்கு வளர்ச்சி, அதாவது சதை வளர்ச்சி இருக்கு. அதனால வலி, வேதனை, மோஷன் போகிறதுல பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கு. இப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு மூல நோய் அப்படிங்கிற மாதிரி பைல்ஸ் கம்ப்ளைண்ட் மாதிரி நினச்சி அதுக்காக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட்டு ஒரு கட்டத்தில் அது மூல நோய் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. அதன் பிறகு அவங்க அதை பயாப்சி அனுப்பிச்சிருக்கிறாங்க, அந்த கட்டி எடுத்து. அதில் என்ன ரிப்போர்ட் வந்ததுன்னா, ஆசன வாயில் கேன்சர், பைல்ஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போது அவங்க எல்லாம் ரொம்ப ஆடி போயிட்டாங்க. நான் அந்த ஜாதகருக்கு ஒரு 55 வயதுக்குள்ளே தான் இருக்குது, இன்னும் வாழ வேண்டிய காலம், நல்ல ஆரோக்கியமாக இருக்கார். இந்த மாதிரி ஒரு தகவல் கிடைச்சோட்டி குடும்பமே ஆடி போயிட்டாங்க. உடனடியாக அந்த தனியார் மருத்துவமனையோட அறிக்கை இருந்தாலும் இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலான்னு சொல்லி ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையை அணுகி அவங்க திருப்பி A to Z எல்லா ஆய்வுகளும் பண்ணுறாங்க. அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக ஆப்ரேட் பண்ணணும், இல்லைன்னா ஸ்ப்ரெட் ஆகிடும், பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களுக்கும் மோஷன் போகிறதுல பிரச்சனை, வலி இதெல்லாம் இருக்கனால அதுக்கு ஒத்துக்கிட்டு 2024 மார்ச் மாதத்தில் அறுவை சிகிச்சை நடக்குது. அறுவை சிகிச்சை பண்ணி அந்த பிளாக்கேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ட்ரக்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் ஒரு 2 மாதமாக அந்த இடத்துல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் அதிகமாகவே வளர்ச்சி இருக்குது இப்போ அந்த இடத்துல. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அந்த அறுவை சிகிச்சை பண்ண அதே மருத்துவர்கிட்ட போகிறாங்க, டெஸ்டெல்லாம் எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கீமோ தெரப்பி கொடுக்கணும். இவ்வளோ நாளாக கீமோ தெரப்பி கொடுக்கல, இப்போ கீமோ தெரப்பி கொடுத்தா தான் அந்த வளர்ச்சிங்கிறது கண்ட்ரோல் ஆகும். ஆப்ரேஷன் ஏற்கனவே பண்ணிட்டனால இப்போ உடனே திருப்பி பண்ண முடியாது, அப்போ கீமோவில் தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. கீமோதெரப்பி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்கவே கூடாத ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா அந்த எலக்ட்ரிக்கல் பவரை அந்த குறிப்பிட்ட பகுதியில் அனுப்பி அந்த கேன்சர் செல்களை செயலிழக்க வைக்கிறது தான் அந்த ட்ரீட்மெண்ட்டோட ப்ராசஸ்ஸு. அப்படி செய்யும் பொழுது அந்த செல்கள் மட்டும் சாகாது, அதை சுற்றி இருக்கிற நல்ல செல்களும் செத்து போயிடும். உடம்புல ரத்தம் சுண்டீருன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹெச்பியோட லெவல் ரொம்ப அதில் பாதாத்துக்கு போயிடும். உடல் ரொம்ப உருக்கிரும். அவங்கள பார்க்கவே ரொம்ப கவலைக்கிடமாக மாறிடுவாங்க. தலைமுடியெல்லாம் கொட்டி போயிடும், உடல் நிறமெல்லாம் கருத்து போயிடும், எலும்பு தோலுமா ஆகி பார்க்கவே கஷ்டமாக இருக்கும்.
கீமோ எடுக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ அவங்க பொண்ணு வந்து பயந்துக்கிட்டு இவ்வளோ நாளாக அவங்க ஜாதகம்ங்கிறது எங்கேயுமே போய் பார்க்கல. நிறைய உறவினர்கள் நண்பர்கள் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, அவருக்கு எப்படி இருக்குன்னு போய் முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அவங்க வந்தாங்க. என்னுடைய ஏஎல்பி ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க மூலமாக தான் வந்தாங்க. பார்க்கும் பொழுது அவருடைய ஜாதகம் வந்து இப்படி தான் இருந்தது. அதாவது ஜாதகம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஏஎல்பி லக்னமாக கடக லக்னம் போய்கிட்டு இருக்கு. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமான தனுசுல இருக்கார். இப்போ ஜாதகர் நோய்வாய்ப்பட்டிருக்கார், நோய் ஸ்தானத்தில் ஜாதகர் போய் அமர்ந்திருக்காருங்கிறது தெளிவாக தெரியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ இவருக்கு ஆசனவாய் பகுதியில் தான் பிரச்சனை. அப்போ ஆசனவாய்க்குரிய 8ஆம் இடம், 8ஆம் இடம் தான் ஆசனவாய் பகுதி. அப்போ ஆசனவாய்க்குரிய 8ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கார். அதாவது ஏஎல்பி லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இப்போ வந்து இதுதான் கிரக அமைப்பு. இப்போ இது வந்து பிரச்சனையை உருவாக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்து அதிபதி குறிப்பிட்ட ஸ்தானங்களில் இருந்தால் தான் பிரச்சனை. 10ல் இருந்தால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை என்பது தான் விதி. ஆனால் இவருக்கு இப்போ வந்து கீமோ கொடுக்குற அளவுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டைம் கரெக்ஷன்லாம் இருக்கான்னு பார்த்தோம். அதெல்லாம் அவரோட பிற கல்யாண நாள், குழந்தைகள் பிறந்த நாள் எல்லாமே வச்சு பார்க்கும்போது அவங்க கொடுத்துருக்க டைம் கரெக்டாக தான் இருக்குது. அப்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு எடுத்து பார்க்குறோம். கோச்சாரத்தில் பார்க்கும் பொழுது 8ஆம் அதிபதியான சனி பகவான் கோச்சாரத்தில் 8லே அமர்ந்திருக்கார், அதாவது கும்பத்திலேயே அமர்ந்திருக்கார். அடுத்து இவருக்கு ஆப்ரேஷன் நடந்ததா சொல்கிறோம் இல்லையா, அந்த காலகட்டத்திலையும் 8ல் தான் சனி பகவான் இருக்கார். அந்த 6/3/2024 அறுவை சிகிச்சை நடந்ததா சொல்கிறாங்க. அந்த டைமில் போய் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதிக்கு 8ஆம் அதிபதி, 8ஆம் பாவகத்துக்கு 8ஆம் பாவகமாக வரக்கூடிய 3ஆம் பாவக அதிபதியான புதன் பகவான் கோச்சாரத்தில் 8லேயே போய் உட்கார்ந்துருக்கார். அந்த டேட்டில் 6/3/2024 கோச்சார புதன் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். யார் கூட? 8ஆம் இடத்திலையும் உட்கார்ந்துருக்கார். யாரு? 8க்கு 8ஆம் அதிபதியான புதன் பகவான். ஸோ அறுவை சிகிச்சைக்கான காரணம் நமக்கு விளங்கிடுச்சு. ஆனால் இந்த அறுவை சிகிச்சை தேவையா? இந்த அறுவை சிகிச்சையை தவிர்த்திருக்க முடியுமானா முடியும். ஏன்னா இது கோச்சார ரீதியான அமைப்பு தான். ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி 10ல் தான் இருக்கார், புதனும் 8ல் இல்லை. அப்போ தாராளமாக இதை தவிர்த்திருக்க முடியும். இது தற்காலிகமான ஒரு கோச்சார ரீதியான, ஏன்னா புதன் வந்து ஒரு வீட்டில் 30 நாள் தான் இருப்பார். அப்போ ஒரு 30 நாள் இதை தள்ளி போட்டிருந்தாலே அறுவை சிகிச்சை அப்படிங்கிற நிலைமைக்கு இவங்க போயிருக்க தேவையில்லை. ஆனால் மருத்துவர்களோட அவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ், அவங்களுக்கு கிடைச்ச தரவுகளை வச்சு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்மளும் பெரிய மருத்துவ அறிவு நம்மக்கிட்ட கிடையாது. அப்போது மருத்துவர்கள் சொல்கிறத தான் நம்ம கேட்கணும். ரெண்டாவது, வலி வேதனையே தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணுறோம்? ஜோதிட ரீதியான ஆலோசனைகளும் நம்ம எடுக்கலை. இப்போ என்ன பண்ணுறோம்? அந்த அறுவை சிகிச்சைக்கு ஒத்துக்கிட்டு பண்ணிடுறோம். சரி, ஓகே, அது முடிஞ்சது. இப்போ கீமோ தேவையா அப்படிங்கிறது தான் கேள்வி. கீமோ தேவையா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ வந்து கீமோ தேவையா அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா, இப்போ இருக்க கோச்சாரத்தை பார்த்தீங்கன்னாலும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் அதிபதியான சனி பகவான் அதே கும்பம் 8ல் தான் இருக்காங்க. எப்போ வரைக்கும்? வர மார்ச் 29 வரைக்கும். அதன் பிறகு சனி பெயர்ச்சி அடைந்து சனி பகவான் 9க்கு செல்கிறார். இது ஒரு நல்ல சைன், ஒரு நல்ல திருப்பமாக அமைகிறது. அடுத்து இப்போ வந்து புதன் வந்து 9ல் தான் இருக்கார், கோச்சார புதன். அவர் வந்து 8ல் இல்லை. ஸோ 8க்கு 8ஆம் அதிபதி 8ங்கிற அமைப்பும் இப்போ இல்லை.
ஸோ கோச்சாரமும் சாதகமாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த வளர்ச்சி திரும்ப ஏற்பட்டது அப்படிங்கிறது கேள்வி. வளர்ச்சி திரும்ப ஏற்பட்டிருக்கனால தானே இப்போ திரும்பி டாக்டர்கிட்ட போயிருக்கோம். அவங்க வந்து கீமோ சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வளர்ச்சி ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரோட ஜாதகத்துல 3ஆம் இடத்துல குரு பகவானும் கேது பகவானும் இணைந்து இருக்காங்க. ஏஎல்பிக்கு 3ஆம் இடமான கன்னியில குருவும் கேதுவும் இணைந்திருக்காங்க. குருனாலே கொழுப்பு அப்படிங்கிறது ஜோதிடம் அறிந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். கேதுனா கட்டி. அப்போ குரு கேது இணைவுங்கும் போது அந்த இடத்துல கொழுப்பினால் ஏற்படக்கூடிய வளர்ச்சி கட்டி ஏற்படுது அப்படிங்கிறது விளங்குது. அப்போ அது கேன்சர் கட்டி கிடையாது, கொழுப்பு கட்டி தான் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆய்வுல தெரிஞ்சது. ஆனா இப்ப இதை மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்வார்களானா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்களுக்கு வளர்ச்சி இருந்தாலே அது கேன்சர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க. ஆனா சதை கட்டிகள், கொழுப்பு கட்டிகள், நீர் கட்டிகள்னு பலவிதமான கட்டிகள் இருக்கு. ஜோதிட ரீதியா இதை 100% சொல்ல முடியும். ஏன்னா இந்த கேன்சர்ங்கிற விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இதுக்கு இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களை விட இந்த கீமோதெரப்பி அதிக செறிவுள்ள அதிக டோசேஜ் உள்ள மருந்துகள் இதனால பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம். அப்போ கேன்சரே இல்லாதவங்க கீமோ எடுத்துக்கிறாங்க, அதிக பவர்ஃபுல்லான டோசேஜ் உள்ள மருந்துகள் எடுத்துக்கிறாங்கன்னா அதுவே அவங்கள பாதிச்சு இல்லாத நோயெல்லாம் வரவழைச்சிரும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற உண்மை. ஜோதிட உலகுக்கும் மருத்துவ உலகுக்கும் ஒரு போராட்டமாக தான் இந்த கேன்சர் விஷயங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நிலவிட்டு இருக்கு. நம்ம கேன்சர் இல்லைன்னு சொல்றத மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மருத்துவர்கள் கேன்சர்னு சொல்றத ஜோதிட ரீதியான தரவுகள் சரியாக இல்லாமல் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்த காரணம் என்னன்னா, இதுல ஜோதிடம் வென்றிருக்கிறது அப்படிங்கிறதா மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. என்னன்னா 2 பெரிய தனியார் மருத்துவமனைகள்ல கேன்சர்னு முடிவு பண்ணி ஆபரேஷன் கூட ஒரு ஸ்டேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பி 2வது ஸ்டேஜில் கீமோவுக்கு அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. ஆனா நம்ம அடிச்சு சொல்றோம், கேன்சருக்கான கிரக அமைப்புகள் இந்த ஜாதகத்துல இல்லை, இது கொழுப்பு கட்டி அல்லது சதை கட்டியாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய வாதம். ஆனா இதை மருத்துவர்கள் வழக்கம் போல ஏற்றுக்கொள்ளல. ஆனா இந்த ஜோதிடம் பார்த்த அந்த நபரோட மகளுக்கு வந்து இதுல முழுமையான நம்பிக்கை ஏற்பட்டனால நம்ம என்ன சொன்னோம்னா, இப்போ ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, அப்போ அந்த ஆப்ரேஷன் தேவையில்லை, இருந்தாலும் பண்ணியாச்சு, அப்போ உங்களுக்கு மோஷன் போறதுலையோ வலியோ அந்த இடத்துல இல்லை. இப்போ லைட்டா திருப்பி டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சி இருக்கு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்றீங்கன்னா, ஆல்டர்னேட் மெடிசன் எனப்படக்கூடிய யுனானி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதிக், மலர் மருத்துவம் இவற்றில் யாராவது ஒரு திறமையான மருத்துவரை அணுகி அனைத்து ரிப்போர்ட்களையும் கொடுத்து நேரடியாக நோயாளியும் கூட்டிட்டு போய் ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதன் பிறகு மலர் மருத்துவத்துல தமிழ்நாடு அளவுல மிக புகழ்பெற்ற ஒரு பழுத்த மருத்துவர் மதுரையில் இருக்காங்க. அவங்க பேர் சொல்றதுல தவறு இல்லை, பல பேரோட உயிரை காப்பாற்றி இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வந்து ரெஃபர் பண்ணோம். அவங்க பேர் வந்து நாகலிங்கம் ஐயா. மலர் மருத்துவத்துல பெரும்பாலும் வெளிநாட்டு மலர் வகைகள்ல இருந்து மருந்துகள் தயாரிக்கப்பட்டு அதுதான் கொடுக்கப்பட்டு வருது. முதல் முறையாக இவர் தான் இந்தியாவிலேயே இந்திய சூழ்நிலையில இந்திய கிளைமேட் கண்டிஷன்ல வளரக்கூடிய மலர்களிலிருந்து மருந்துகள் தயாரித்து அதை வியாதிகளுக்கு கொடுத்து மாபெரும் வெற்றியையும் பெற்றிருக்கார். அப்போ அவருடைய ஆலோசனையின் பேர்ல இவங்க என்ன பண்றாங்க, மருந்து எடுத்துக்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்குறாங்க. இப்போ அவர் வந்து எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு 100% இது கேன்சர் கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் அவரும் வந்திருக்காரு. ஸோ அவர் நான் வந்து ரெகுலராக மெடிசின் தரேன், நீங்கள் சாப்பிடுங்க, நான் சொல்கிற சில
உணவு கட்டுப்பாடுகளையும் ஃபாலோ பண்ணணும். இது பண்ணுனாலே போதும், கீமோக்கெல்லாம் போக வேணான்னு தான் அவரும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு தமிழ்நாடு அரசின் மருத்துவமனையில சித்த மருத்துவ டீனாக பணிபுரியக்கூடிய ஒரு மருத்துவர்கிட்டையும் போய் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அவரும் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இது வந்து கேன்சரா இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால நீங்க வந்து ஆல்டர்னேட் மெடிசின் எடுத்துக்கங்க. கொஞ்சம் மெதுவா தான் அது வந்து சால்வ் ஆகும். ஆனா முற்றிலும் குணமாகிடும் அப்படின்னு செகண்ட் ஒப்பீனியனும் கொடுத்தாரு. இப்போ இவங்க மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, மலர் மருத்துவம். இதுல என்ன ஒரு ஆச்சரியகரமான விஷயம் அப்படின்னா, இந்த மருத்துவம் எடுத்துக்க ஆரம்பிச்சு ஒரு 10 நாட்கள்லயே சுத்தமாக வலி என்பதோ இரிட்டேஷன் என்பதோ அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த ஜாதகரோட பெண் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இவங்க முழுமையா குணமடைந்து வந்தாங்கன்னா இது ஏஎல்பி ஜோதிடத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உயிர் போக்கக்கூடிய மாபெரும் ஒரு நோயாக கருதக்கூடிய கேன்சரையே இருக்கு இல்லைங்கிறத தெளிவா 100% ஏஎல்பி ஜோதிடத்தால சொல்ல முடியுது அப்படிங்கிறது தான் ஏஎல்பி ஜோதிடத்தோட சிறப்பு. ஆகவே நாம் அனைவருமே நம்மளுடைய ஜாதகத்துல கேன்சர் எனப்படும் நோய்க்கான கூறுகள் ஜாதக ரீதியாக இருக்கிறதா, நம்ம குழந்தைகளோட ஜாதகத்துல, நம்ம தாய் தகப்பனாரோட ஜாதகத்துல, நம்ம மனைவியோட ஜாதகத்துல, கணவரோட ஜாதகத்துல, நண்பர்களோட ஜாதகத்துல இருக்காங்கிறத ஒரு நல்ல ஏஎல்பி ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்வது தவறில்லை. ஏன்னா அந்த கூறுகள் இருந்துச்சுன்னா முன்னெச்சரிக்கையாக நாம் நடந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இங்க உள்ள விஷயம். அப்படி இல்லாத பட்சத்துல ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில கேன்சர் அப்படிங்கிற முடிவு வந்தாலும் பயப்பட தேவையில்லை. அது கண்டிப்பாக கேன்சராக இருக்க வாய்ப்பில்லை. அப்போ நம்ம அதற்குரிய மாற்று மருத்துவத்தை நாம் அணுக முடியும் அப்படிங்கிறத மகிழ்வோட தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாபெரும் கலையை நமக்களித்த நமது ஜோதிட பேராசான் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களையும் இந்த குறிப்பிட்ட கேஸ்ன்னு சொல்லக்கூடாது, இந்த குறிப்பிட்ட விஷயத்துல இந்த ஜாதகருக்கு கேன்சர் இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதில் எனக்கு வழிகாட்டியாக இருந்த நம்மளுடைய ஜோதிட ஆசிரியர் திரு சாந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.